Engineering Thermodynamics, UNIT-1, Theory, Part-4. First, let us see what is energy. Energy அப்படிங்கிறது capacity to do work. வேலை செய்யக்கூடிய திறன். So, energy may be defined as the capacity to do work. இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா joules or kilojoules. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி. எப்படி எனர்ஜியை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம்? ரெண்டு டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறோம். ரெண்டு வகை. ஒன்று ஸ்டோர்டு எனர்ஜி, another one is transit energy. First, let us see what is stored energy. Stored energy அப்படிங்கிறது energy contained within the system boundary. இந்த system boundary surroundings. அடுத்து உடனே பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் வித்தின் த சிஸ்டம் பவுண்ட்ரி. இப்போ மேட்டூர் டேமில் இப்போ வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து இப்போ நம்ம பென்ஸ்டாக் வழியாக தண்ணியை வெளியில் எடுத்து அதுலேருந்து நம்ம கரண்ட்டு தயாரிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி அங்கே கன்வெர்ட் ஆகுது. அப்போ அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் எனர்ஜி. இது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சர்டன் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, v அப்படிங்கிற வெலாசிட்டியில். அப்போ ஆஃப் mv ஸ்கொயர் போட்டோம்னாக்கா we get what is kinetic energy. mங்கிறது mass of the car. ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்டோர்டு எனர்ஜி. இப்போ இன்டர்னல் எனர்ஜி, இப்போ ஒரு கேஸ் இருக்குது ஒரு கண்டெய்னருக்குள்ள, அதில் மாலிகூல்ஸ் எல்லாம் அண்டர் ரேண்டம் மோஷன்ஸ் இட் வில் மூவ் இன்சைடு தி கண்டெய்னர். அப்போ மூவ்மெண்ட் வந்திருக்கு மாலிகூல் அப்படின்னாவே இட் ஹேஸ் சர்டன் எனர்ஜி. ஸோ இட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அனதர். வெலாசிட்டி வந்துருச்சுனாவே அது கைனடிக் எனர்ஜி ஃபார்முக்கு மாறி அகைன் இட் ஹேஸ் சர்டன் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் ஸ்டோர்டு எனர்ஜி, ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி இருக்கும். ஸோ த எனர்ஜி விச் இஸ் கண்டெய்ன்டு வித்தின் த சிஸ்டம் பவுண்ட்ரி இஸ் கால்டு ஸ்டோர்டு எனர்ஜி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து டிரான்சிட் எனர்ஜி. த எனர்ஜி விச் கிராசஸ் த பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்டு டிரான்சிட் எனர்ஜி. இப்போ ஹீட் எனர்ஜி இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஹீட் எனர்ஜி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ சிஸ்டம் பவுண்ட்ரி சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி அது mgh ஜூல்ஸ். எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ங்கிறது ஹைட், எவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஹெச் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதேமாதிரி கைனடிக் எனர்ஜி பார்த்தோம்னாக்கா ஆஃப் mv ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ விங்கிறது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அதிகரிக்க கைனடிக் எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டு போகும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் தி எனர்ஜி possessed by a body by virtue of its position. அதனுடைய நிலையை பொறுத்து. ஹைட் அதிகமானுச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும், ஹைட் குறைஞ்சிது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும். கைனடிக் எனர்ஜிக்கு டெஃபினேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் தி எனர்ஜி possessed by a body by virtue of its motion. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இப்போ ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் கெயின்ஸ் கைனடிக் எனர்ஜி. டிரான்சிட் எனர்ஜி தான் பார்த்தோம் நம்ம. எக்ஸாம்பிள் ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் பவுண்டரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் ஃபார் அஸ் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட். சிஸ்டம் அப்படிங்கிறது எனி ஸ்பேஸ், தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லலாம் அல்லது சிஸ்டம்னே சொல்லலாம். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்பேஸ் அல்லது குரூப் ஆஃப் மேட்டர் அல்லது மேட்டர். ஸோ இது மூணு தான். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா on which the study of energy transfer takes place. இது anything can be considered as a system, thermodynamic system. இப்போ சப்போஸ் ஹியூமன் பாடியை கூட we can consider thermodynamic system. அதுக்கு வெளியில் இருக்கிறது சரௌண்டிங்ஸ். இப்போ ஹீட் இன்டராக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். நம்ம உடம்புல உள்ள ஹீட், ஹியூமன் பாடி ஒரு மனிதனை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடம்புல உள்ள ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் இப்போ நம்ம ஹியூமன் பாடியை தான் நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கிறோம். இதிலேருந்து ஹீட்டு சரௌண்டிங்ஸுக்கு போகும்.
ஏர் இங்கெல்லாம் ஃபுல்லும் ஏர் தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்ஸையும் செப்பரேட் பண்றது தான் வந்து இந்த பவுண்டரி அப்படிங்கிறது. திஸ் மே பி ரியல் ஆர் இமேஜினரி. ஸோ thermodynamic system is defined as any space or matter or group of matters on which the study of energy transfer takes place. ஓகே. சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது anything outside the system which affects the behavior of the system. இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் வந்து இப்போ ஒரு டீ வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கப் ஆஃப் டீ இருக்குது, அப்படியே ஓப்பனில் வச்சுருக்கோம். இப்போ இந்த டீயில் இருக்கக்கூடிய ஹீட்டு சரௌண்டிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் வந்து டீயோட டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். சப்போஸ் லெட் அஸ் டேக் டீயில் உள்ள டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரிஸ்னு வச்சுக்குவோம். சரௌண்டிங் டெம்பரேச்சர் 30 டிகிரிஸ். ஸோ ஹை டெம்பரேச்சர் இங்கே டீயில் இருக்குது, லோ டெம்பரேச்சர் சரௌண்டிங்ஸ். ஸோ ஹீட் வந்து எப்பயும் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா high temperature to low temperature. So only when there is a temperature difference, heat transfer takes place. So அப்போ இந்த சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால this affects the system behavior. ஸோ இப்போ சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம்னா everything outside the system which affects the behavior of the system is called surroundings. அடுத்து பவுண்டரி. இது ரெண்டையும் பிரிக்கிறது தான், சிஸ்டத்தையும் சரௌண்டிங்ஸையும் பிரிக்கிறது தான் பவுண்டரி. இது ஒரு டாட்டர் லைனில் நம்ம போட்டிருப்போம். the system and surroundings are separated by the system boundary. பவுண்டரின்னு சொல்லலாம், இதை வந்து சிஸ்டம் பவுண்டரின்னு சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம பவுண்டரினே சொல்லுவோம். the system and surroundings are separated by boundary. the boundary may be real or imaginary. அடுத்து thermodynamic system types. types of system or types of thermodynamic system. 3 டைப் இருக்கு. ஒன்று க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த மூணுமே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்லி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் வந்து மெயின் கிரைட்டீரியா நம்ம மாஸ் ட்ரான்ஸ்ஃபராக எடுத்துக்க போகிறோம். இப்போ க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் சிலிண்டர், இது வந்து பிஸ்டன். இப்போ நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறது இன்சைடு த ஸ்பேஸ் ஆஃப் த சிலிண்டர் அபவ் த பிஸ்டன். ஸோ இது மட்டும்தான் இப்போ சிஸ்டம். அவுட்சைட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் சரௌண்டிங்ஸ். போத் ஆர் செப்பரேட்டட் பை சிஸ்டம் பவுண்டரி. இந்த டாட்டர் லைனில் போட்டிருக்கோம்ல, திஸ் இஸ் பவுண்டரி. ஸோ இப்போ இந்த இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் வந்து சிலிண்டர், திஸ் இஸ் சிலிண்டர், இது பிஸ்டன். பிஸ்டன் மூவ்ஸ் inside the cylinder. It moves up and down inside the cylinder. ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். இப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட். there is no mass transfer. இதில் இருக்கக்கூடிய மாஸ் வந்து ஃபிக்ஸடு மாஸ். இதில் இருக்கக்கூடிய மாஸ், இப்போ சப்போஸ் இதில் வந்து ஒரு ஏர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏர் கம்ப்ரஸராக அதை கன்சிடர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உள்ளார வந்து வெளியிலலாம் போகல, வால்வ்லாம் ஓப்பனில் இருக்குது, ஏர் கம்ப்ரஸர். அதோட இன்னும் சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு சிலிண்டர், பிஸ்டன், உள்ளார வந்து இப்போ ஏர் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ ஏர் இஸ் த மேட்டர். இப்போ ஏர் இட் ஹேஸ் சர்டன் மாஸ். இப்போ அதை கம்ப்ரஸ் பண்ணோம்னாலும் இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் அ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். சிஸ்டத்தை விட்டு வெளியில் போகலை. அதே மாதிரி there may be heat transfer or may not be heat transfer. ஸோ 3 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாஸு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தில் there is a fixed mass, there is no mass transfer அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன் க்ளோஸ்டு சிஸ்டம் ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம், பட் there is no mass transfer. இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். உள்ளார வந்து மாஸ் அப்படியே தான் இருக்க போகுது. 5 kg ஏர் இருக்குது அப்படின்னா 5 kg ஏர் அப்படியே தான் இருக்குது. இதை விட்டு வெளியில், சிஸ்டத்தை விட்டு வெளியில் பவுண்ட்ரிக்கெல்லாம் போகலை. ஆனால் இதை வந்து நம்ம சப்போஸ் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுறோம்னா we are supplying ஒர்க்கு, அப்போ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறுது. ஸோ இப்போ சப்போஸ் இதில் வந்து டியூ டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் there is ஹீட் ஜென்ரேஷன். ஹீட் வந்து இங்கேருந்து வெளியில் போகலாம்.
ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறவில்லை. அதை மட்டும் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம். வச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் பேர் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ எ கேஸ் இன்சைட் த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் closed system. The system has fixed mass. By supplying heat energy to the system, the gas expands and the work transfer takes place by the movement of the piston. Therefore, here energy transfer takes place and no any change in mass of the gas. No change in mass of the gas. So, இது closed system பொறுத்த வரைக்கும் மூணே பாயிண்ட். ஒன்று, there is no mass transfer. ரெண்டாவது பாயிண்ட், there may be or may not be work transfer. மூணாவது பாயிண்ட், there may be or may not be heat transfer. அடுத்தது ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா இங்கேயும் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு ஏர் கம்ப்ரஸரை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். ஏர் கம்ப்ரஸரும் சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டு தான். பட் இதில் வந்து ஏர் உள்ளார வரும், லோ ப்ரெஷர் ஏரு. அதை கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஏராக வெளியில் போகும். இதுதான் கம்ப்ரஸரோட ஒர்க்கு. அப்போ ஏர் வருது அப்படின்னா, இப்போ சப்போஸ் 5 kg ஆஃப் ஏர் உள்ளார வருது. ஸோ மாஸ் வந்து என்டரிங் இன் டு த சிஸ்டம். அதே மாதிரி ஆஃப்டர் கம்ப்ரெஷன் மாஸ் ஆஃப் த கேஸ், மாஸ் ஆஃப் த ஏர் லீவ்ஸ் த சிஸ்டம் வித் ஹை ப்ரெஷர். ஸோ மாஸ் உள்ளார வருது, அதே மாதிரி வெளியிலையும் போகுது. ஸோ தேர் இஸ் அ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அண்ட் ஃப்ரம் ஆஃப் த சிஸ்டம். உள்ளாரையும் வரும், வெளியிலையும் போகும். அப்போ இதை பொறுத்த வரைக்குமே மூணுமே நடைபெறும். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறும், அதே மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடைபெறும். வேரஸ் நம்ம வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பார்த்தப்ப தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓப்பன் சிஸ்டத்தில் தேர் இஸ் அ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இன் ஓப்பன் சிஸ்டம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் அடிஷன் டு ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஏர் கம்ப்ரஸர் ஓப்பன் சிஸ்டத்துக்கு. ஸோ இன் ஏர் கம்ப்ரஸர் லோ ப்ரெஷர் ஏர் என்டர்ஸ், லோ ப்ரெஷர் ஏர் உள்ளார வருது, அண்ட் ஹை ப்ரெஷர் ஏர் லீவ்ஸ் த கம்ப்ரஸர். ஹை ப்ரெஷர் ஏர் வெளியில் போகுது. தர்ஃபோர் த மாஸ், இங்கே வந்து ஏர், மாஸ் ஆஃப் ஏர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஏர் என்ட்ரிங் இன் டு த சிஸ்டம், உள்ளார சிஸ்டத்துக்கு உள்ளார வருது, சரௌண்டிங்ஸ்லேருந்து வருது. சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏர் தான் வந்து உள்ளார வருது. ஸோ தெர் இஸ் அ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சரௌண்டிங் டு சிஸ்டம். அதே மாதிரி சிஸ்டம் டு சரௌண்டிங்க்கு ஆஃப்டர் கம்ப்ரெஷன் இட் இஸ் லெட் அவுட் டு த கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஹை ப்ரெஷர் ஏரை எப்போ தேவையோ அதை அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கம்ப்ரெஸரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். இங்கே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறும். ஓப்பன் சிஸ்டத்தில் நான் சொன்னேன் தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நான் சொன்னேன் தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். பட் ஓப்பன் சிஸ்டத்தில் தேர் இஸ் அ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லெட் அஸ் see what is isolated system. ஐசோலேட்டட் சிஸ்டம் இதில் பார்த்தோம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. தட் மீன்ஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இன் ஐசோலேட்டட் சிஸ்டம் நோ மாஸ் ஆர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ்னால எந்த விதமான பாதிப்பும் இந்த சிஸ்டத்துக்கு, ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு வராது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்டையர் யூனிவர்ஸ், டோட்டல் யூனிவர்ஸையே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தெர்மல் ஃப்ளாஸ்க். இப்போ ஒரு ஃப்ளாஸ்க்குள்ளே டீயை ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு 1 லிட்டர் டீ, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக மாஸ் இருக்கும். அந்த டீ அப்படியே தான் உள்ளார இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க்கை விட்டு ஹீட்டு வெளியில் போகவே போகுது. சப்போஸ் நம்ம ஓப்பன் டு அட்மாஸ்பியரில் வச்சுருந்தோம் அப்படின்னா டீயில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில் போயிடும். ஃப்ளாஸ்க்குள்ளே வச்சுருக்கிறதுனால மாஸும் உள்ளாரே இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டு அப்படியே உள்ளாரே இருக்குது, வெளியில் போகிறதில்ல. இதுக்கு எந்த விதமான ஒர்க்கும் நம்ம சப்ளை பண்ண போகிறதும் இல்லை. அதே மாதிரி இதுலேருந்து ஒர்க்கு எதுவும் டெலிவரியும் ஆக போகிறதில்ல. ஸோ நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் ஃபார் அஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கன்சர்ன்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்டையர் யூனிவர்ஸ், அதே மாதிரி தெர்மல் ஃப்ளாஸ்க். ரைட். Let us see the property in the next video. Before that, let us see what is property. Property அப்படிங்கிறது it is the characteristics of the substance which can be observed or measured when the system is in equilibrium state. Equilibrium state அப்படின்னாவே தன்னிச்சையா எந்த விதமான மாறுதலுக்கும் ஒரு சிஸ்டம் வந்து உட்படாம அப்படியே இருக்கணும்.
அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுனாக்கா அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அதே டெம்பரேச்சர்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். பர்டிகுலர் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா அதே ப்ரெஷர் மாறாமல் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறாமல் இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் which can be observed or measured. நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அல்லது அளக்கக்கூடியதாக இருக்கணும். எப்போ when the கண்டிஷன் வந்து சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும். ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ சடனாக டெம்பரேச்சர்லாம் மாறிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னாக்க அது வந்து ஈக்குலிபிரியத்தில் இல்லை. சப்போஸ் ப்ரெஷர் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு சிஸ்டம் அப்படின்னா அல்லது கெமிக்கல் காம்போசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாஸில் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறப்ப நம்ம மெஷர் பண்ணக்கூடிய தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி அப்சர்வ்ட் ஆர் மெஷர்டு. அளக்கக்கூடிய விஷயங்கள் இதான் ப்ராப்பர்ட்டிங்கிறது. இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், என்ட்ரோபி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா when the system is in equilibrium ஸ்டேட்டில் இருக்கிறப்ப பண்ண வேண்டியது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.